ஹாய் வாங்க வணக்கம். பாருங்கள், பங்குனி மாதம் வந்து அமாவாசை முடிஞ்சு 3வது நாளோ 4வது நாளோ எனக்கு லீவு கிடச்சிது. அந்த கேப்பில் நான் மளிகை ஜாமான் காய வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த மளிகை ஜாமான் காய வச்சது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சித்திரை மாதம் அமாவாசை முடிஞ்சு மறுநாள் எனக்கு லீவு கிடச்சிது. சித்திரை அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்துச்சு. சனிக்கிழமை அன்றைக்கி எனக்கு லீவு கிடச்சிது. கிடச்சிதுடா வாய்ப்பு, அடிச்சுதுடா லக்கி அப்படின்ற மாரி கிடச்ச லீவை இப்படி பயன்படுத்திக்கிட்டேன் நான். அந்த மெத்தையில் தேவையான இடத்த மட்டும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு கீழே காய வைக்கிற பொருளை கீழே கொட்டி காய வச்சுட்டேன். மற்றபடி கீழே கொட்டினா அள்ள முடியாத பொருள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொருள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டு, துணிப்பை, சாக்கு பை, இது மாதிரி எல்லாத்துலேயுமே கொட்டி காய வச்சுட்டேன். நாம் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கிறோமோ இது மாதிரி சமைக்கிற பொருள், தானியங்கள், இது மாதிரி கடலப்பயிறு, இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை முடிஞ்சு ஒரு 4-5 நாளைக்குள்ளே காய வச்சுக்கணும். இல்லைன்னா வண்டு வச்சிருன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் ஐதீகம். அமாவாசை முடிஞ்சு 2-3 நாளில் காய வச்சிடணும், இல்லைன்னா வண்டு வச்சிரும் அப்படின்ட்டு அதுக்காகவே மெனக்கிட்டு எல்லாமே காய வச்சுருவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் போயிருப்போமா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆனால் அமாவாசை முடிஞ்சு 2-3 நாளில் காய வைக்கிறதும் இல்லாமல் இடையில ஏதாவது ஒரு பொருள்னா காய வச்சுருவாங்க. டெய்லி 2 பொருள் 3 பொருள் 2 பொருள் 3 பொருள்னு காஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு வந்தால் அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து வேலைனாவே ஒரே மொடையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஆள் தான் இதை கழுவி விட்டு அத்தனை பொருளையும் கொண்டாந்து காய வச்சு, இது எந்தெந்த டப்பாவில் இருந்தோ அந்த டப்பா ஃபுல்லாக விலக்கி வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு பொருள் விடாமல் அத்தனை பொருளையும் முறத்தில் கொட்டி 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 புடச்சி தான் எடுத்து வச்சேன். இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைலாம் காய வைக்கிறத பார்த்தாலே ஸ்கூல் விட்டு நேராக வருமா, வாசலில் காஞ்சிகிட்ருக்கோம். ஐயோ இது வேறு அள்ளணுமா அப்படின்னு நானே என் தங்கச்சி சண்டை பிடிச்சிக்குவோம். நீ அதை அள்ளு, நான் இதை அள்ளுறேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா நீ கூட்டி விடு, நான் அள்ளி போடுறேன் அப்படிங்கிறது. அதுமாதிரி ஒருத்தர் வந்து ஒட்டுக்க கொட்டான கூட்டி வச்சிருது, அதை ஒருத்தர் அள்ளி போடுறது டப்பாயில். அது மாதிரிலாம் நாங்கள் போட்டி போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வேலை செய்ய. சின்ன பிள்ளைல ஏன்டா இந்த வேலை வைக்கிறாங்க அப்படின்லாம் தோணும். இப்போ ரொம்பவே நான் அந்த வேலையை வந்து பொறுமையாக நிதானமாக டைம் பாஸாக செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போகணும், வீட்டில் படுக்கவும் முடியல, ஒரே வெயில் காணல், அத்தனை காணலாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக டே ஃபுல்லாக எனக்கு இந்த வேலை மேலேயே சிந்தனையாக போச்சு. ஒவ்வொரு பொருளும் பார்த்து எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கொட்டி காய வச்சு, அந்த டப்பாயை விலக்கி வெயிலில் காய வச்சு, ஒன்று ஒன்றா புடச்சி எடுத்து டப்பாயில் கொட்டி வச்சு, நைட்டு 9 மணி ஆகிடுச்சி டப்பா ஃபுல்லாக கிச்சன் ரூம்குள்ளே வர்றதுக்கு. அப்படி கஷ்டப்பட்டேன் நான் அன்றைக்கி. ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தி, எல்லாமே காய வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மாதம் அமாவாசை முடிஞ்சு எப்போ லீவு கிடைக்கிது என்னன்னு தெரியல. லீவு கிடைக்கலன்னா நாம்ளாக தான் ஒரு நாளைக்கு லீவு போடணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் லீவு கிடைக்கும்போது பார்த்து பொருளெல்லாம் காய வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் இது எதுக்காக போடுறேன்